ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் விவேக் சேனல். நான்கள் விவேக் வீடியோவில் டைரக்டர் ராமச்சந்திரன் கண்ணன் இயக்கத்தில் வெளியான ராமன் லீலா படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முடியும் சில சப்ஸ்கிரைப் பண்ணலையா, கீழே உள்ள இருக்குல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பட்டன் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் இந்த வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கலாம். நீங்கள் இப்போ அவங்க இந்த படத்தோட கதையை என்னன்னு பார்ப்போம். இந்த படத்தோடைய கதையை பார்த்தோம்னாக்கா, படத்தில் ஹீரோ ரியோவுக்கு கல்யாண வயசாகியும் கல்யாணம் ஆகாமல் இருக்குது. நிறையா பொண்ணு பார்க்குறாங்க. ஆனால் எல்லா பொண்ணுங்களும் ஏதாவது காரணம் சொல்லி ரிஜெக்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க ஹீரோவை. இப்படி இருக்க சூழ்நிலையில் ரியோ என்ன பண்ணுறாருனாக்கா, நம்ம லவ் பண்ணி கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறாரு. அதே போல் ட்ரெயினில் ஹீரோயினை பார்க்குறாரு, லவ்வில் விழுறாரு. 2 பேருமே லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. 2 பேர் வீட்லேயே லவ்வுக்கு ஓகே சொல்கிறாங்க. கல்யாணம் வரைக்கும் போகுது. ஆனால் இதில் என்ன ட்விஸ்ட்டுனாக்கா, ஹீரோயின் சாயந்தரம் 6 மணிக்கு மேலே ஹீரோட்ட பேசவும் மாட்டாங்க, வெளியிலேயும் வரமாட்டாங்க. ரியோ ஏன் 6 மணிக்கு மேலே என்ன பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்படுறாரு. ஹீரோயின் அந்த ட்விஸ்ட்டை ரிவீல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் படத்தோட மொத்த கதையே. இந்த படம் பார்க்குறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னாக்கா, ரியோ தான். ரியோ நடிச்சிருந்தாக்கா ஒரு நல்ல கதையில் நடிப்பார், ஒரு நல்ல மெசேஜ் இருக்கும், ஒரு நல்ல காமெடி இருக்கும். அந்த மாதிரி படத்தில் தான் நடிப்பார். இந்த படத்துலேயும் நிறையா காமெடி ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் நிறைய இடத்துல காமெடி ஒர்க் அவுட் ஆகலை, கடுப்பு தான் ஆகுது. இந்த படம் அப்படியே ஃப்ளாட்டாக போகுது. எந்த ஒரு ஃபைட்டு இந்த வில்லன் இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் அப்படியே ஃப்ளாட்டாக போகுது. இந்த படத்தில் நிறைய காமெடி பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. ஒரு சில காமெடியெல்லாம் சிரிப்பு வர மாதிரி இருக்குது, மற்றபடியெல்லாம் கடுப்பு தான் வருது. இந்த படத்தில் ஹீரோயின் ட்விஸ்ட்டை ரிவீல் பண்ணுவாங்க. ரிவீல் பண்ணும்போது செம்ம ட்விஸ்ட் இல்லை, சூப்பரில் அப்படின்னு சொல்கிற மாதிரிலாம் இல்லை, சரி ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டும் அப்படி தான் இருக்குது. பெருசாக ஒன்றும் பெரிய இம்பேக்ட் க்ரியேட் பண்ணல. படத்தில் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்லாம் நிறையா இருந்து ஒரு அடுத்து என்னன்னு போயிட்டே இருந்துச்சுனாக்கா படம் நல்லாயிருக்கும். நம்ம படம் பார்க்கும்போது இது அடுத்த சீன் இதுதான் வரும், கிளைமேக்ஸ் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே ப்ரிடிக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. நம்ம என்ன ப்ரிடிக்ட் பண்ணுறோமோ அதுதான் படமாக எடுத்து வச்சுருக்காங்க. அது எனக்கு பிடிக்கல. நம்ம என்ன ப்ரிடிக்ட் பண்ணுறோமோ அதுக்கு ஆப்போசிட்டாக வேறு ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்னோட முடிச்சிருந்தாங்கனாக்கா படம் சூப்பரில் அப்படின்னு சொல்லியிருப்போம். அந்த மாதிரி ட்விஸ்ட்லாம் இந்த படத்தில் இல்லை. இந்த படத்தில் சாங்ஸ்லாம் வச்சுருக்காங்க. சாங்ஸ்லாம் ஹிட்டான சாங்ஸ்லாம் இல்லை, எல்லாம் மொக்கையான சாங்ஸாக தான் இருக்குது. இந்த படத்தில் ரியோ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. முனிஷ்காந்த் ஒரு லாஸ்ட்டு ஒரு 45 மினிட்ஸ் வருவார். மற்றபடி அவரும் நிறையா காமெடி பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு. ஒரு சில காமெடி சிரிப்பு வருது, மற்றபடியெல்லாம் கடுப்பு தான் வருது. இந்த படத்தில் படம் ஃபுல்லாக ரியோவும் ஹீரோயின் தான் நிறையா காமெடி பண்ணியிருக்காங்க. ஹீரோட ஃப்ரெண்டாக ராம்னு ஒருத்தர் வருவார், அவரும் நல்லா காமெடி பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு. அதெல்லாம் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. இந்த படத்தில் ராம் யாருன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ட்விஸ்ட்டை ரிவீல் பண்ணுவாங்க. அந்த ட்விஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது எனக்கு சிரிப்பு வந்துச்சு. ஓஹோ இவர் தான் ராமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதெல்லாம் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. இந்த படம் சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் ஃபேமிலியோடு போய் தேட்டரில் போய் என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் இந்த படத்தை எடுத்துருக்காங்க. இந்த படம் ஒரு எப்படி இருக்குது அப்படின்னாக்கா, இந்த படம் ரொம்ப ஆஹா செம சூப்பர் வா அப்படின்னு சொல்கிற அளவுக்கும் இல்லை, ரொம்ப மொக்கையாக இருக்குது அப்படிங்கிற அளவுக்கும் இல்லை. ஒரு ஆவரேஜுக்கும் மொக்கைக்கும் ஒரு இடைப்பட்ட கேப்பில் இருக்குது. ஒரு நார்மலான ஒரு மூவி தான். ரொம்ப எதிர்பார்த்து ட்விஸ்ட் அண்ட் டர்ன்லாம் எடுத்து போய் பார்த்தீங்கன்னாக்கா இந்த படம் ஏமாற்றத்தை தான் கொடுக்கும். ஓகே, இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சில சப்ஸ்கிரைப் இல்லையா, கீழே உள்ள இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பட்டன் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் இந்த வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கலாம். நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் சோஷியல் மீடியா லிங்க்ஸ்லாம் வந்துருக்கேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.